தலை சுற்றல். தலை சுற்றல் என்னென்னா, அது ஒரு தனிப்பட்ட நோய் கிடையாது. நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஒரு அறிகுறியாகும். அது எப்படி தலை சுற்றல் ஏற்படுது, எந்த காரணங்கள் ஏற்படுகிறது, அதை பற்றி டாப்பிக்கில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அரவிந்த், மதுரை. அதாவது இந்த பிரச்சனை ஒரு 4 விதமாக நம்மளுக்கு தலை சுற்றல் ஏற்பட ஆரம்பிக்கலாம். 1. மூளை தொடர்பான பிரச்சனைகள். அதாவது மூளையில் இரத்த ஓட்டம் குறைவது அல்லது நரம்பு மண்டல பாதிப்புகள் காரணமாக இந்த தலை சுற்றல் ஏற்படலாம். 2வது தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு வழியாகவும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதாவது கழுத்து எலும்பு தேய்மானம், செர்விக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ் சொல்லுவோம். அல்லது தண்டுவடத்தில் ஏற்படும் அழுத்தங்கள் தலை சுற்றலுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமாக அமையலாம். 3வது காது பிரச்சனைகள் கூட வரலாம். அது காதின் உட்பகுதியில் திரவ நிலையில் மாற்றம் அல்லது தொற்றுகள் ஏற்பட்டாலோ உடலின் சமநிலை, அதாவது பேலன்ஸ் பாதிக்கப்பட்டு தலை சுற்றல்கள் உண்டாகலாம். லாஸ்ட் 4வது முக்கியமானது, அதாவது சில நேரங்களில் இது இரத்த அழுத்த மாறுபாடு, பிபி அல்லது பலவீனம் காரணமாகவும் இருக்கலாம். வீக்கான கூட நம்மளுக்கு டைனஸ் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் என்னன்னா, ஹோமியோபதியில் தலை சுற்றலுக்கு சிறந்த மருந்துகள் உள்ளன. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலை சுற்றல் வந்துச்சுன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருங்க, இல்லை படுத்துடலாம். இருந்துச்சு நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாம், நார்மலாக ஸ்கேன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நம்ம மெடிசன் கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த தலை சுற்றலுக்கு என்ன முடிவுனா, உடல்நிலைக்கும் தலை சுற்றலுக்கும் தீவிரத்துக்கும் ஏற்ப மருந்துகள் நிறையா ஹோமியோபதியில் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக, ஹோமியோபதி டாக்டரை பார்த்து நேரில் சந்தித்து கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலை சுற்று உங்களுக்கு பிரச்சனை வராது.